ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோலிசோடா ரைசிங் எபிசோட் 6. இந்த எபிசோட் 6 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 6ல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம்ல, புகழ் நம்ம 4 பசங்களை ஒரு மிரட்டி ஒரு சின்ன விஷயத்தை தப்பாக இது பண்ணி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான விஷயம் தப்பாக செஞ்சு, ஸோ அது ஒரு பிரச்சனை ஆகி அதில் இவங்களை அடிக்கிறதுக்காக 4 பசங்களை அடிக்கிறதுக்காக முன்னுருவார்ல, கார்லாம் கூட்டு ஆள்லாம் கூட்டு அப்புறம் அந்த பார்ட்டில் 5th பார்ட்டில் நம்ம மயில் அவங்களோட கேங்கு நாயுடு மயில் அவங்களோட கேங் கூட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் சென்டரில் இவங்க நிற்பாங்க. அப்போ இவங்க நிற்கும்போது எப்படி ஃபைட் நடக்க போகுது, யார் அடிக்க போகிறாங்க, இப்படி நம்ம நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் 6th எபிசோட நடந்துச்சு அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம எதிர்பார்த்த அந்த 2 கேங்குக்கு நடுவில் இருக்கிற 4 பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அங்க எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிற நீங்க அந்த எபிசோட் பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா சண்டை நடக்கல. ஓகே, சண்டை நடக்கவே இல்லை. ஒரு சின்ன விஷயத்துல சால்வ் ஆகி போயிடுச்சு. அண்ட் மயில் இவங்க கூட சப்போர்ட்டிவா நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம 4 பேரும் சேர்ந்து இருந்தா தானே நமக்கு. என்னடா சொல்ற, மயில் தான் பிரச்சனையா ஆரம்பிச்சான். மயில் தான் பிரச்சனையை நிறைய பண்ண ஆரம்பிச்சான். மயில் தான் அங்கே இருக்கிற பிரச்சனைக்கான மூல காரணமே வந்தான். அவன் எப்படா இவங்க சப்போர்ட்டிவா ஆனா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம். அதை அவங்க காமிக்கவே இல்லை. மயில் எப்படி அவன் ஜெயிலுக்கு போனான், மயில் ஏன் ஜெயிலுக்கு போனான், என்ன பிரச்சனை ஆச்சு, அதை காமிக்கல. பட் அதுக்கான ஒரு இப்போ நம்ம இவர் சொல்லுவார்ல, மிஸ்கின் சார் சொல்லுவார்ல, இந்த விஷயத்த இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இங்க நடந்திருக்குது. நம்ம ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். மயில் ஜெயிலுக்கு போயிட்டு இங்க வந்துட்டாரு. வரும்போதே பிரச்சனை ஆயிடுச்சு. மறுபடியும் கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த 4 பசங்களையும் மறுபடியும் வாழணுமோ பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த இடத்துல மறுபடியும் இவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் ஜெயிலுக்கு போன காரணம் இவங்க தான் அப்படின்னு. ஆனால் ஜெயிலுக்கு எப்படி போனாரு, என்ன பிரச்சனை ஆனாரு, இவங்க என்ன பண்ணாங்க, அதை காமிக்கல. ஆனால் அதுக்கு சின்ன ஒரு விஷயமா காமிச்சிருந்தாங்க. இதுதான் இதனாலயா அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கிற விதமா அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அது சூப்பரா காமிச்சிருந்தாங்க. நம்ம பசங்க அந்த வயசுலயே இந்த நாயுடு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருல்ல, ஸோ இந்த 4 பசங்களுக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணம், நீங்க அந்த 2015ல அந்த படத்தை பாருங்க. 15 நினைக்கிறேன். அந்த கோலிசோடா அப்படிங்கிற அந்த படத்தை போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ இதனால தான் எங்க இவர் இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரா அப்படிங்கிற அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய புரியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த எபிசோட நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டே இருந்திருந்தோம். ஒரு திருடன் ஒரு பையன் இருக்கான். அந்த திருடன் அவன் அடுத்தவங்கள காசை ஆட்டையை போட்டு திருடுறான். திருடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறான். ஒரு பிரச்சனை அவங்களால கிரியேட் ஆகுது. அந்த பிரச்சனைக்கு இவன் ஹீரோவா சால்வ் பண்ண போறான். ஆனா இன்டெப்தான ஒரு ஸ்டோரி என்னன்னா, அவன் தான் திருடனே. அது அவனுக்கு தெரியாம பாதுகாத்துட்டு அப்படி போயிட்டு இருக்கான். இவன் ஒரு போலீஸ் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், தெரியுமா? ஸோ அந்த போலீஸ் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் பொண்ணு எஸ்ஐ ஆயிட்டாங்க. எஸ்ஐ ஆகி அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இவர் இந்த நம்ம ஷாம் இருக்கார்ல, ஸோ அவரோட கேங்ல தண்ணி கேன் போடுற ஒரு தண்ணி வியாபாரம் பண்ற இப்படி வாட்டர் கம்பெனி வச்சிருக்கிற அந்த ஒரு இதுல வேலை பார்க்குறாரு. அங்க தில்லை இவரோட இருக்காரு. ஸோ தில்லை தான் இவரோட அந்த ஒரு கேங். அந்த எபிசோட் பார்த்தோம்னா புரியும். ஸோ அந்த இடத்துக்கு இவரோட இருக்காரா. இவரோட இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. தில்லை யார், தில்லை எதுக்காக ஷாம் கூட்டு போறாரு, புகழ் ஏன் இந்த மாதிரி பண்றாரு, தில்லைக்கு என்ன ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த எபிசோட்ல கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. புகழ் என்ன, எப்படி இங்க வந்தாரு, எப்படி இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆனாரு, நம்ம ஷியாம் எப்படி இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆனாரு, தில்லை யாருங்கிறது மட்டும் லைட்டா சொல்லலை. அப்படின்னா அவன் எதுக்காக ஜெயிலுக்கு போனான் அதை சொல்லலை. மற்ற மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. சேரன் சார், தில்லை சார்னா சேரன் சார் சில விஷயங்கள் மூடி மறைக்காம சில விஷயத்தை காமிக்காம ட்விஸ்டா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு ஸ்டோரி பேக்கர் தான். இவ்வளோ ஸ்டோரி இதுக்கானது, இவ்வளோ ஓல்டு ஸ்டோரி இதுக்கானது, இவ்வளோ ஃப்ளாஷ்பேக் இதுக்கானது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான் காமிச்சாங்க. மற்ற மாதிரி இது ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் காமிக்கல. ஆனால் அந்த எஸ்ஐ பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஏன் தில்லையை கொலை நடக்கணும் அப்படின்னா,
ஒரு விஷயம் இருக்குது. அவரோட அப்பாவை தில்லை தான் போட்டு தள்ளியிருக்காரு. ஸோ அதனால ஜெயிலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இவர் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. இட் மீன் பை அதுதான் காரணமா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபர்தர் எபிசோட் போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சிச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பா எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வீடியோ கமெண்ட்ஸ்ல. நான் பிரச்சனையா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு புகழ் அப்படிங்கிற கேரக்டர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. எஸ் எஸ் புகழ் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ஷியாம் வந்து கொலை பண்ணிடுவாரு. ஸோ அந்த கொலைக்காக ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு, இட் மீன் வே அங்கே நடந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம புகழ் சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாமே சொன்ன நல்லா இருக்காது, சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒருத்தன் பேக்கை தூக்கிட்டு அலைஞ்சிருப்பாங்க தெரியுமா, பேக் 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 அந்த பேக்கில் ஏதோ மேட்டர் இருக்குது அப்படின்னு. அந்த பேக்கில் ஒரு மேட்டர் இருக்கிறத புகழோட அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. பேக்ல என்ன இருக்குன்னு பேகை கண்டுபிடிச்சிருவாரு. பட் பேகை எடுக்க முடியாம போயிடுவாரு. போகும்போதே வந்துட்டு அங்க ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்படி வந்துட்டு எல்லாமே நம்ம ஒன்று நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அது இங்க ஒன்று நடக்குது. அதை அப்படியே கட் பண்ணா இன்னொரு விஷயம் நடக்குது. அப்படியே இதை தூக்கி ஒன்று நீங்க வந்து பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல வந்து இன்னொரு விஷயம் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு பின்னி பிணைஞ்சு ஒரு கனெக்டிவிட்டி நடந்துட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது வந்துட்டு இந்த டேரக்டர், இந்த கோல்ட் சோடா ரைசிங் வெப்சைட்ஸோட டேரக்டர் வந்துட்டு செம்மையா எடுத்திருக்காரு. வேற லெவலா இருக்குது. பின்னிட்டாருன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் புரியலனாலும் இந்த எபிசோட பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, ஒரு சின்ன விஷயம் புரியலனாலும் இது எதுக்கு வந்துச்சு, இது ஏன் இங்கே வந்துச்சு, இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன டீட்டெயிலிங், அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் அங்கே வச்சு அதை சூப்பராக காமிச்சிருந்தாரு. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு இது இது இன்னதுக்கு இது இது இன்னது அப்படின்னு கரெக்டாக பிளேஸ்மெண்ட், ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது இது இன்னது அங்கங்கே இந்த சீன்ஸை பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை எங்கே தூக்கி வை, இது அங்கே தூக்கி வை, இது எங்கே வை அப்படின்னு. அது செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்கு. அஃபிஷியலி இந்த ஒரு 6th எபிசோட் பார்த்து செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. இட் மீன் பை எல்லாரோட ஓல்டு ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக்ஸு அண்ட் இவன் ஏன் இது பண்ணுறான், இவன் ஏன் அது பண்ணுறான், இவன் ஏன் செஞ்சான், இது ஏன் அவன் செய்யலை, இந்த இதுதான். ஆனால் அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு டீட்டெயிலிங் தான் வந்துட்டு இதை செம்மையாக காமிச்சிருக்கீங்களே அப்படி மாதிரி எனக்கு வந்துட்டு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஜெயில இருந்து 6 மாசம் ஆச்சாமே. வேலைக்கு வந்திருக்கியா? நானும் வேலைக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கதை ஒரு வாக்கில் போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு திருடன் கேரக்டர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த திருடன் கேரக்டர் வந்துட்டு தில்லைய ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு பிளான் பண்ணி பார்த்துட்டு இருக்கும். இட் மீன் பை போகிற எபிசோடில் ஒரு துப்பாக்கி சூடு வந்துட்டு அவங்களோட அந்த ஃபேக்ட்ரி நடக்கும். அந்த தண்ணி கேன் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஸோ வாட்டர் ஃபேக்ட்ரி அங்கே நடக்கும். அங்கே நடக்கிறனால வந்துட்டு இவர் ஏதோ கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திறறிட்டே இருப்பார். என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை, ஒரு செத்துட்டான் அது மாதிரி. அப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு தண்ணி கேன் போட போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் தில்லையோட ஃபோட்டோ நெத்தி பொட்டில் ஒரு அம்பு வச்சுருக்கும். ஸோ நெத்தி பொட்டில் ஃப்ரீ வச்சு ஒரு அம்பு இருக்கும். அப்போ வந்துட்டு தில்லை யார், தில்லை எவ்வளோ பெரிய ஆக்ஷன், தில்லை என்ன பண்ணான், தில்லை எதுக்கு முன்னாடி செஞ்சான் அப்படி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு சொல்லல, அது வந்துட்டு காமிப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் அதில் வந்துட்டு இந்த ஒரு திருடன் மாதிரி இருக்காங்க ஒரு கேரக்டர், நல்லவனா இருந்த ஒரு திருடன், நல்லவனாக இல்லாமல் ஏதோ ஒரு திருடன். அதை வந்து நீங்கள் எபிசோட் பார்க்க தெரியும். அந்த எபிசோட லவர், ஒன் சைட் லவர். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவன் என்ன பண்ண போறான், அவன் தான் இந்த கதையை ட்விஸ்ட் பண்ணி மாற்ற போறானா, இல்லை அவனால இந்த கதை ட்விஸ்ட் ஆக போகுதா அப்படி மாதிரி வந்துட்டு நமக்கு தெரியல. அண்ட் இந்த எபிசோடு வாட்ச் பண்ண நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பைலட் அப்படிங்கிற கேரக்டர், அந்த சின்ன பையன், அந்த பைலட் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு என்ன அந்த சின்ன பையனாச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது இவ்வளோ எபிசோட் வந்துச்சு, நான் எதுவுமே பேசலை அதை பற்றி, அதனால இதை சொல்கிறேன். அந்த சின்ன பையனாச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன விஷயம் சொல்லும்போது அது நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். சின்ன பசங்கள்கிட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். அவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான நாலேஜ் படைச்சவங்க தான் இந்த குட்டி குட்டி பசங்க, வளர்ந்து வர பசங்க. அதை வந்துட்டு இந்த காலத்தில் இப்படி பசங்க இப்படி இருக்காங்க அப்படியே மாதிரி அதை மீன் பண்ணி சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு நான் கூட ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அந்த ரீல்ஸ் வந்துட்டு பாக்ஸிங் ரீல்ஸு. அப்போ வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸிங் ரீல்ஸில் இந்த ஆப்பரண்டில் இருக்கிறவர் வந்துட்டு ரொம்ப அப்படியே அடி வாங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக வந்துருப்பார். அப்போ அதே ஒரு சின்ன பையன் வந்துட்டு இப்படி காமிச்சிட்டு இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, வரும்போது மூஞ்சி இப்படி பண்ணுங்க அப்படின்னு.
அது அப்படி இல்ல. அந்த ஒரு ஆள் அது எவ்வளோ பெரிய ஒருத்தன், அவன் வந்துட்டு எத்தனை கப் அடிச்சிருப்பான். அந்த இடத்துல அவன் தோத்து தொங்குற மாதிரி நிக்கிறான். இது விஷயம் இப்படி சொன்னதுமே வந்துட்டு, அந்த விஷயத்த சரி அதெல்லாம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அதை வந்து அசால்ட்டா விட்டுறாம, அந்த சின்ன பையன் சொன்னத வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு, எவ்ரிதிங் இஸ் லேர்ன். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு போடுறான் ஒரு பிளாக். ஸோ அதான். அதை வந்துட்டு டீட்டெயிலிங்கா காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கும் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த பைலட் அப்படிங்கிற கேரக்டர் சின்ன பையனை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா உட்காந்து சொல்லுங்க. இந்த பசங்களை தூக்கி எறிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? எனக்கு இந்த எபிசோடு பார்த்தோம் வந்துட்டு 5 to 5 ரேட்டிங் கொடுக்கலாம்னு தோணுச்சு. சின்ன சின்ன லேக்ஸ் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படி வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. தட்ஸ் இட். அண்ட் வந்து நம்ம அடுத்த சந்திக்கலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கி.